Welcome all of you to my video. In this video we are going to see chapter 3 algebra example 3.20. Find the square root of the following expressions. அப்படின்னு சொல்லி ஒரு 3 எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ போன வீடியோ பார்த்தவங்களுக்கு எப்படி ஸ்கொயர் ரூட் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கோம். ஸோ அதான் கம்பெனி அதே மாதிரி தான் இதையும் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், இது கொஞ்சம் பெரிய எக்ஸ்பிரஷன். ஸோ 16x² ப்ளஸ் 9y² மைனஸ் 24xy ப்ளஸ் 24x மைனஸ் 18y ப்ளஸ் 9. அதாவது இது உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னா பார்க்க a ப்ளஸ் c a ப்ளஸ் a² ப்ளஸ் b² ப்ளஸ் c² ப்ளஸ் 2ab ப்ளஸ் 2ac ப்ளஸ் 2bc என்ற ஃபார்முலா படியே இருக்குது. இந்த ஃபார்முலா படி நம்ம இப்போ சேஞ்ச் பண்ணி இது நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது இந்த சம்மு. பாருங்கள் எப்படி சேஞ்ச் பண்ணணும்னுள்ளது. ஃபஸ்ட் ஒன் பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது. ஸோ இது நீங்கள் இப்படியே போடக்கூடாது, ஏன்னா இதுக்கு மட்டும் தான் ஸ்கொயர் ஆகிருக்குது. இதுக்கும் ஸ்கொயர் ஆச்சுன்னா அந்த ஹோல் ஸ்கொயரும் போட்டலாம். ஸோ அப்படி தான் போடணும். அப்படி போட்டிங்கன்னா 4x the whole square. ஸோ எப்படி எழுதுனே புரிஞ்சிருக்கோம். இது வந்து 16 என்பது 4². ஸோ 4² எடுத்துக்கலாமா? அப்போ 4x the whole square 4² x²னாலும் சேம் தானே. ஸோ அதனால் அப்படி போட்டு இந்த டேர்மில் நல்லா நோட் பண்ணுங்கள். இந்த டேர்மை பாருங்கள், இதில் மைனஸ் இருக்குது. ஸோ பிக்கு பக்கத்தில் அந்த பி இருக்க டேர்ம்ஸ் எல்லாமே என்ன இருக்குது, மைனஸ் இருக்குது. ஸோ அப்போ அந்த பி டேர்ம்ஸ் என்ன ஆயிரும், இது வந்து ஆக்சுவலாக xy என்பது உங்களுக்கு இந்த டேர்ம் தான். இது உங்கள் என்னது பி. இங்கே சி டேர்ம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த டேர்ம் தான் 9. திஸ் டேர்ம் இஸ் கால்டு சி. அதனால தான் இதை வந்து கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்காங்க அந்த நம்பர்ஸ் உங்களுக்கு கொஸ்டின்லேயே. நீங்கள் உங்களுக்கு டவுட்னா சேஞ்ச் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அந்த ஃபார்முலாவே சேஞ்ச் பண்ணிவிட்டு கூட எழுதலாம். நான் அதுக்கு உங்களுக்காண்டி சேஞ்ச் பண்ணிவிட்டு எழுதுகிறேன். ஸோ 16x² ப்ளஸ் 9y² ப்ளஸ் 9 கிட்ட எழுதிக்கங்க. ஸோ ப்ளஸ் 9 மைனஸ் 24xy. ஸோ இதை படி எழுதும்போது இந்த டேர்ம் எழுதணும். தென் அடுத்தது என்ன இருக்குது, 2ac. அப்போ அந்த இந்த டேர்ம் வந்துடும் மைனஸ் 18y என்ற டேர்ம் வந்துடும் மைனஸ். ஸோ இது வந்து மைனஸ் 18. ஸோ இது ஏசி, அது இது வந்து ஏபி ஆக்சுவலாக பிசி இந்த டேர்ம் xy. ஸோ xy எதுவுமே அப்படியே தான் இருக்கும், ஏன்னா அங்கே வந்து 18xy தான் இருந்து. ஸோ சாரி காய்ஸ், y தான் பிசி. y வந்து பிசி. அடுத்தது ப்ளஸ் இன்னொன்று h டேர்ம் இருக்கு பாருங்க, அது 24x. அது வந்து உங்களுக்கு ஏசி. ஸோ எதாவது புரிஞ்சிருக்கோம். இது வந்து a டேர்ம், திஸ் இஸ் b டேர்ம், திஸ் இஸ் c டேர்ம். ஸோ அடுத்தது வந்து ஏபி 2ab இருக்கிறதுனால ஏபி வச்சு பாருங்கள். ஸோ x² y² ரெண்டுமே வரணும். அந்த டேர்ம் வச்சு பார்க்கும்போது இந்த டேர்ம் தான் அது xy இருக்குது, மைனஸ் 24xy அப்படி எழுதியிருக்கேன். அடுத்தது பாருங்கள் 2ac என்னச்சுன்னா உங்களுக்கு வந்து ஏசி. அப்போ கண்டிப்பாக என்ன வரணும், எக்ஸு வரணும். ஸோ இது ஏசி, நான் சொன்னது இங்கே எழுதியிருக்கிறது வந்து பிசி. ஸோ 2bc பார்த்தீங்கன்னா 2bc என்பது திஸ் 2 டேர்ம்ஸ். அதனால தான் ஒய்வில் பார்த்து எழுதணும். ஸோ ஒய் மட்டும்தான் அங்கே வேரியபிளாக இருக்குது, 9 என்பது கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. இப்போ அதே போல் இதே நீங்கள் எழுதிக்கலாம், இதை ஏசி 2ac. ஸோ இதை வச்சு எழுதினீங்கன்னா இது வந்துடும் உங்களுக்கு, அவ்வளோ. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஆர்டர் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த அந்த ஃபார்முலா கன்ஃபியூஷன்ஸும் இருக்காது, ஸ்ட்ரைட்டாக போட்டுடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ரூட்டு போட்டுருக்கீங்க, ரூட்டு போட்டுட்டு இருந்தாச்சும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஏற்படும். ஸோ அதில் ரூட்டு போட்டிங்கன்னா ரூட்டு போடாமல் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஈக்குவேஷனை மட்டும் எடுத்து எழுதுங்க. தென் அடுத்தது தனியாக ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம். ஆன்சர் கிடச்சப்பறம் தனியாக ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கலாம். ஸோ உங்கள் புக்கில் ஸ்ட்ரைட்டாக ரூட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ண வேண்டாம். அப்போ இது வந்து 4x the whole square ப்ளஸ் இது எப்படி எழுதலாம் 3y, அதுவும் மைனஸ். ஸோ ஏன் மைனஸ் உங்களுக்கே தெரியும். அந்த பி வந்து டேர்ம்ஸ் பாருங்க, இது வந்து 2ab, இது வந்து 2bc ஆக்சுவலாக. ஸோ இந்த பி டேர்ம்ஸ் வந்து எல்லா இடத்துலையுமே மைனஸ் இருக்குதா. ஸோ அதை வச்சு தான் நம்ம மைனஸ் எழுதியிருக்கோம். ஸோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் 3 the whole square என்பது 9. ஸோ சிலே வேலை எந்த சேஞ்சஸ் பாசிட்டிவ் தான், இந்த பி மட்டும் மைனஸ் உள்ள போடணும். ஸோ மைனஸை ஸ்கொயர் பண்ணிங்கனாலும் அது ப்ளஸ் தான். ஸோ அதனால் இங்கே ப்ளஸ் சிம்பிள் போட்டிருக்கு. இங்கே ஸ்ட்ரைட்டாக 3y the whole square போட்டு போயிடறாங்க, தப்பு. இப்போ இந்த டேர்ம்ஸை நம்ம அதே மாதிரி இந்த 2ab அந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். ஸோ இது வந்து 2 நீங்கள் அப்படியே இருக்க போட்டுக்கோங்க. 2 போட்டுக்கிட்டீங்க, இல்லை வந்து 12 இருக்கும், 12x இருக்கும். ஸோ 12x நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போடக்கூடாது, நம்ம இந்த டேர்ம்ஸ் வச்சு எழுதணும். ஸோ இங்கே வந்து ஏபி, அதாவது இந்த 4x. ஸோ அதை ஃபார்முலா அப்படி பார்த்தோம்னா நான் அதை ப்ளஸ் போட்டுக்கிட்டேன், மைனஸ் 3y, அவ்வளோதான். ஸோ புரிஞ்சிருக்கும். இந்த மைனஸ் 24xை நம்ம இந்த 2 டேர்ம்ஸ் வச்சு எழுதும்போது 2 அப்படியே வெளியே ஒன்று எடுத்துகிட்டு 4x இன்னும் மைனஸ் 3y. அடுத்த மறுபடியும் என்னது 2bc. ஆக்சுவலாக பிசி டேர்ம் தான் இந்த 18y. ஸோ 2bcக்குள்ளே எழுதிக்கிறேன். ஸோ ப்ளஸ்ஸு
2 இன்ட்டு பிசின்னா இந்த ரெண்டு டேர்ம். ஸோ -3y இன்ட்டு 3 ப்ளஸ் இன்னொரு 2, ஏன்னா இந்த ரெண்டு டேர்ம்ஸுக்கும் இருக்குது 4x இன்ட்டு 3. இவ்வளோ தான். இப்படி தான் நீங்கள் வந்து இதை ஸ்கொயர் பண்ணலாம். ஸோ புரிஞ்சிருக்கு நான் சொன்னது. ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி ஈக்குவேஷன் இருக்குது, அதை ஆர்டர் பண்ணீங்க. இந்த ஃபார்முலா தெரிஞ்சு தான் கண்டிப்பாக அந்த ஃபார்முலா தெரிஞ்சுக்கு, இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் அது சிம்பிளிஃபை பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆர்டரை எழுதிட்டு இந்த மாதிரி அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக இருந்து சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆன்சர் கிடைக்கும். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக அந்த ஃபார்முலா அப்படி எழுதிடலாம். இப்போ ஆக்சுவலாக இதோடைய எக்ஸ்பென்ஷன் வந்து என்ன குறிக்குதுன்னா a + b + c த ஹோல் ஸ்கொயர். ஸோ இதுதான் அதனுடைய ஷார்ட் எக்ஸ்பென்ஷன். ஸோ இதுக்கு ஐடென்டிட்டி தான் இந்த மேலே எழுதியிருக்கிறது. ஸோ இதைப்படி இது நீங்கள் எழுதிக்கலாம். அப்படி எழுதினீங்கன்னா 4x ப்ளஸ் -3y ப்ளஸ் -3y. ஸோ அந்த டேர்ம் b. c வந்து உங்களுக்கு வெறும் 3 தான் இருக்குது. ஸோ அந்த 3 இது ஆக்சுவலாக ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணி இதில் நீங்கள் இப்படி சிம்பிளிஃபை பண்ணால் மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். -3y + 3 இவ்வளோ தான். இப்போ நம்ம அந்த பெரிய டேர்மை என்னவா மாற்றிட்டோம், அந்த ஃபார்முலாவை இந்த மாதிரி சின்ன டேர்மாக மாற்றிட்டோம். இப்போ நீங்கள் ஸ்கொயர் ரூட் எடுங்க. 4x - 3y + 3 த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, இப்போ என்ன ஆகும், ஸ்கொயர் ரூட் இருந்தால் என்ன ஆகும், உள்ளே இருக்கிறது வட்டி வரையும். இது ஒரு பாலினாமியல், கண்டிப்பாக வேரியபிள் போடணும் இந்த மாதிரி. ஸோ கண்டிப்பாக ரூட்டு போடணும், இந்த பார். ஸோ இந்த பார் கண்டிப்பாக போடணும். ஒரு பாலினாமியல் சால்வ் பண்ணனால நீங்கள் ஸ்கொயர் இதை அடிச்சுக்கிட்டு பார் பண்ண மாட்டுறாங்க, பார் கண்டிப்பாக இதுக்கு போட்டோம். இப்போ நம்ம செகண்ட் சம் போகலாம். ஸோ கொஞ்சம் பெரிய சம், அதனால டைம் நிறைய எடுத்துகிட்டு நினைக்கிறேன். சார் பார்ப்போம். இப்போ செகண்ட் சம் பார்ப்போம். 6x² + x - 1 3x² + 2x - 1 2x² + 3x + 1. ஸோ இதை வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக சால்வ் பண்ண முடியாது. மல்டிப்ளை வெளியாக பண்ணிட்டு இருந்தால் ரொம்ப டஃப் ஆயிரும். யூ ஆர் கோயிங் டு டூ சிம்பிளிஃபை த மெத்தட். சிம்பிளிஃபிகேஷன், அதாவது என்ன பண்ணுவோம்னா ஸ்பிளிட்டிங் த மிடில் மெத்தடில் வச்சு பண்ண போகிறோம். ஸோ நான் அந்த மட்டும் சிம்பிளிஃபை மெத்தட் பண்ணி தான் இந்த சைடு எழுதிக்கிறேன் ஒவ்வொன்றா. ஃபஸ்ட்டு இந்த 6, ஸோ இங்கே -6 ஆயிரும், இங்கே 1 இருக்குது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா என்ன வரும்னா 3 2s வரும். இங்கே மைனஸ் போட்டிங்கன்னா அவங்க சொன்னது வந்து அப்போ 3 - 2 1, 3 இன்னும் -2 வந்து -6. ஸோ அது அப்படியே இருக்கட்டும். இப்போ இதுக்கு எடுங்க. இதுக்கு பார்க்கும்போது 3 அங்கே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இங்கே 2 வரும். அப்படி பார்த்தீங்கன்னா இது என்னன்னா 3 2. ஸோ உங்களுக்கு 3 1s போடலாம். இங்கே மைனஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு 3 - 1 2, 3 × -1 வந்து -3. இந்த டேர்ம் பார்த்தீங்கன்னா 2 வந்துடும். இங்கே வந்து 3. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 2 1s, ஸோ 2 + 1 3. ஸோ அப்படியே இருக்கட்டும். இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், சிம்பிளிஃபை பண்ண போகிறோம் அந்த ஈக்குவேஷனை. ஸோ இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும்னா, இப்போ நான் இதை வச்சு நான் ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இங்கே வந்து நான் எதாவது மல்டிப்ளை பண்ணி 6. ஸோ இங்கே நான் வந்து 6 ஆல் டிவைட் பண்ணிக்கணும். அது இங்கே 3 ஆல் மல்டிப்ளை பண்ணேன். ஸோ 3 ஆல் மல்டிப்ளை டிவைட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து 2. ஸோ 2 ஆல் கேன்சல். திஸ் இஸ் 1/2, திஸ் இஸ் -1/3. இதெல்லாம் கேன்சல் ஆகாது. ஸோ அப்படி வச்சு போட்டிங்கன்னா h - 1/2, h - 1/3. ஸோ இது ப்ளஸ் காய்ஸ், ப்ளஸ் -1/2 1/3. இந்த அந்த அடுத்த செகண்ட் டேர்ம் வந்து உங்களுக்கு h + 1 வருது இன்டு x - 1/3 வருது. இன்னொன்று வந்து x + 1 வருது. இன்னொன்று x + 1/2 வருது. இவ்வளோதான். நல்லா பாருங்கள். இப்போ நான் இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணி எழுத போகிறேன். இன்னும் எல்லாத்தையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ 2h + 1 இன்ட்டு 3h - 1 இன்ட்டு h + 1 3h - 1 h + 1 2h + 1. இப்போ இந்த டேர்ம் அவங்க கொடுத்துருக்க டேர்மை நம்ம வந்து இந்த மாதிரி சிம்பிளாக கொடுத்துட்டோம். இப்போ நான் அப்படியே ஸ்கொயர் ரூட் எடுக்க போகிறேன். டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஃபார் ஆல் ஆஃப் திஸ். அப்படின்னா 2 தடவை இருந்தாச்சுன்னா அது வந்து ஒரு தடவை வெளியே வரும். கண்டிப்பாக பார் போடணும். ஸோ இங்கே 2h + 1 2h + 1 2 தடவை இருக்குது. ஒருக்கா போட்டுக்கலாம். பார் போட்டுக்கோங்க. 2h + 1 3h - 1 3h - 1 ஒரு தடவை 3h - 1 h + 1 h + 1 திஸ் இஸ் h + 1. அவ்வளோதான். இதுதான் என்னது அடுத்த செகண்ட் சம். இப்போ தேர்ட் சம் பாருங்கள். தேர்ட் சம் வந்து கொஞ்சம் பெரிய டேர்மாக கொடுத்துருக்காங்க. √15h² + √3 + 10 √10 x × x + √2
into root 5x square plus 2 root 5 plus 1 into x plus 2 root 3x square plus 2 root 2 plus 2 root 3 into x plus 2 root 2. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா எடுத்து சிம்பிளிஃபை பண்ணேன். இதை நம்ம ஸ்ட்ரைட்டாக கண்டிப்பாக சிம்பிளிஃபை பண்ண முடியாது, ரொம்ப இடம் எடுக்கும். ஸோ அதனால் நான் ஒவ்வொன்றாவே சால்வ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ரூட் 15. ஸோ இந்த ரூட்டை இது எக்ஸில் இல்லைனா எக்ஸில் எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டுறாங்க, தப்பு. நிறைய பேர் இந்த தப்பு பண்ணுவாங்க, அவசரத்தில் எழுதிடுறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போட்டு எடுத்துருவாங்க. அப்படின்னாச்சுன்னா அந்த எக்ஸை சேர்த்து ரூட் எடுத்துருவாங்க, அப்படின்னா தப்பாயிரும். ஸோ இந்த ரூட் ப்ளஸ் ரூட் 10 இன்ட்டு எக்ஸு. ஸோ நம்பர்ஸ்க்கு மட்டும் தான் கொடுத்துருக்கிறதுல ரூட்டு கொடுத்துருக்காங்க, நல்லா பார்த்துக்கோங்க. நம்பர்ஸ்க்கு மட்டும் தான் ரூட்டு கொடுத்துருக்காங்க, எக்ஸுக்கு அது எதுக்குமே ரூட்டு கொடுக்கல. இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணதுக்கு இது எக்ஸை உள்ளே கொண்டு போயிருங்க. ரூட் ஆஃப் 15 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ரூட் 3 எக்ஸு ப்ளஸ் ரூட் 10 எக்ஸ் ப்ளஸ் ரூட் 2ன்னு சொல்லிட்டு வரும். இப்போ நீங்கள் இதில் ஒரு 5 ரூட் 5 காமனாக எடுக்கலாம். ஸோ எப்படி காமனாக அடிக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதை நம்பர்ஸ் ரூட்டு நீங்கள் பார்க்காதீங்க, சாதா நம்பர்ஸை காமனாக அடிக்கிற மாதிரி எடுங்க. பட் அந்த ரூட் சிம்பிள் போடணும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது இது சிம்பிள் பண்ணதுக்கு. ஸோ 5 இருக்கா, இங்கே என்ன இருக்கும் அப்போது? ஸோ இங்கே 5 எடுத்துட்டிங்கன்னா இங்கே வந்து 3 இருக்கும், ரூட் 3 கண்டிப்பாக ரூட் 3 போடணும். எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே போட்டுக்கோங்க, அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. நம்ம ரூட் 5 மட்டும் தான் எடுத்துக்கணும். ஸோ எக்ஸை கூட எடுத்துக்கோங்க, எக்ஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ எக்ஸை எடுத்துட்டிங்கன்னா ரூட் 5x ஆயிரும். இங்கே என்ன இருக்கும், ரூட் 3x அந்த மாதிரி இருக்கும். ப்ளஸ் இதில் எக்ஸ் வெளியே போயிடும், ரூட் 3 வந்து 1 ஆயிரும். ஸோ ரூட் 3 வந்து ரூட் 3 நம்ம வெளியே எடுத்து தான் நம்ம ரூட் 5 வந்து கொண்டு வந்தோம். ஸோ ரூட் 5 அப்போ இங்கே என்ன வரும், 1ன்னா. ஸோ ரூட் 5 வெளியே இருக்குதுங்க, ரூட் 3 வெளியே எடுத்துக்கோங்க. சாரி கைஸ், ரூட் 3x ரூட் 3x இன்ட்டு ரூட் 5x. ஸோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க, அவ்வளோதான். ஏன்னாச்சுன்னா நான் ரூட் 5 எடுக்கும்போது இங்கே வந்து ப்ராக்சரில் வந்துடும், ஸோ கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் நம்ம வந்து ரூட் 3x தான் எடுக்கணும். ஸோ அப்படி சொல்லி இருந்துச்சுட்டே என்ன மன்னிச்சிடுங்க. ஸோ இங்கே வந்து அதே ரூட் 5 எது காமனாக இருக்கலாம்னா ரூட் 2 காமனாக இருக்கலாம், ஏன்னா ரூட் 2 லாஸ்ட்டில் இருக்குது. ஸோ அதை வச்சு நான் ரூட் 2 காமனாக எடுத்துகிறேன். அப்படி எடுத்திங்கன்னா இங்கே என்ன ஆகும்னா ரூட் 5x வரும், அது அதே டம் தான். ஸோ மறந்துடாமல் இந்த எக்ஸை பக்கத்தில் அப்படியே ரூட்டை போட்டு வச்சுருக்கீங்க. எக்ஸுக்கு பக்கத்தில் கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது, நான் எக்ஸை வெளியே தள்ளி எழுதுனால அப்படி கரெக்டாக இருக்குது. ஸோ இதுதான் இப்போ உங்களுக்கு இது உங்களுக்கு எந்த மெத்தடுன்னு தெரியும், நம்ம பாலினாமியலை சால்வ் பண்ண வேண்டிய மெத்தடு தான். இவ்வளோ தான். இதை நம்ம இப்போ சிம்பிளை பண்ணி வேண்டி வந்துட்டோம் ஒரு டேர்ம். இப்போ ஒரு டேர்ம் ஓகே. இப்போ இன்னொரு டேர்ம், இன்னும் 2 டேர்ம் இருக்குது. 5x ஸ்கொயர் 2 root 5 plus 1 into x plus 2. You multiply x. So root 5 x square plus 2 root 5 x. So இங்கே ஒரு x இருக்குது, நான் இடையில x போட்டு அந்த x வச்சு உள்ள மல்டிப்ளை ஆனால் அந்த x இங்கே வந்துட்டு ப்ளஸ் x ப்ளஸ் 2 இருக்குது. இதில் என்னெல்லாம் வெளியே இருக்கிறான்னா ரூட் 5x. ஸோ இதில் வந்து ரூட் 5x ஆக்சுவலாக இருக்குது, அதை வெளியே எடுத்துட்டேன்னா இங்கே ஒரு 2 வரும். ஸோ அப்படின்னா இங்கே x இருக்கும், இங்கே ரூட் 5 வெளியே எடுத்துட்டீங்க, ரூட் 5 காமனாக ரூட் 5 அப்படியே வெளியே எடுத்துகிட்டு எக்ஸை மட்டும் எடுத்துகிட்டேன்னா x ப்ளஸ் 2 வரும். இங்கே 1 மட்டும் காமனாகத்தில் x ப்ளஸ் 2 வந்துடும். அப்போ என்னது x ப்ளஸ் 2 இன்ட்டு ரூட் 5x ப்ளஸ் 1ன்னு இருக்குது. இது ஒன்று டேர்ம். இன்னொரு டேர்ம் இருக்குது ரூட் 3x ஸ்கொயர் ப்ளஸ் ரூட் 2 ப்ளஸ் ரூட் t 2 ரூட் 3 ப்ளஸ் x ப்ளஸ் 2 ரூட் 2. ஸோ இதிலேருந்து நீங்கள் எக்ஸை உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸை உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3x ஸ்கொயர் ப்ளஸ் ரூட் 2x. ஸோ ரூட் ப்ளஸ் 2 ரூட் 3 இங்கே ஒரு எக்ஸு ப்ளஸ் 2 ரூட் 2. இப்போ இதில் எதை காமனாக எடுக்கலாம் என்னாச்சுன்னா இந்த ஃபஸ்ட் டேர்ம்லேருந்து ரூட் 2 ரூட் 3 தான் காமனாக எடுக்க முடியாது, எக்ஸை மட்டும் காமனாக எடுத்துக்கோங்க. ஸோ ரூட் 3 எக்ஸ் ப்ளஸ் ரூட் 2ன்னு வரும். ஸோ இங்கேயும் அதே போல் இந்த நம்பர்ஸ் காமனாக இருக்கலாம்னா 2வை மட்டும் காமனாக எடுத்துக்கலாம். இப்படி எடுத்திங்கன்னா ரூட் 3x ஆக்சுவலாக எக்ஸ் ரூட் 3 அது வந்து ரூட் 3xன்னு எழுதிக்கலாம். சார் இங்கே ரூட் 2 இருக்கும். இதை வச்சு எழுதும்போது ரூட் 3x ப்ளஸ் ரூட் 2 x ப்ளஸ் 2. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த டேர்ம் வச்சு எழுதி வச்சுக்க, இந்த டேர்மே எழுதி வச்சு எழுதிக்கலாம். இப்போ அவங்க கொடுத்துருந்த அந்த பெரிய டேர்மை என்ன பண்ணிட்டோம்னா நம்ம சிம்பிளிஃபை பண்ணி சின்ன சின்ன டேர்ம்ஸாக கொண்டு வந்துட்டோம். ஸோ அதெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து எழுதிக்கிட்டேன். ரூட் 5x ப்ளஸ் 1 இன்ட்டு ரூட் 3x ப்ளஸ் 2 ரூட் 5x plus 1 x plus 2 root 3x plus 2 இந்த மூணாவது இந்த டேர்ம் into x plus 2. ஸோ இந்த ஃபஸ்ட்டு இந்த 2 டேர்ம் வந்து நம்ம செகண்ட் கண்டுபிடிச்சது, இந்த 2 டேர்ம் வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது.
இப்போ இது அவ்வளோத்தையும் அப்படியே ரூட் எடுத்துருங்க. ஹோல் ரூட் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறீங்க. ஸோ ஸ்கொயர் ரூட் எடுக்க உங்களுக்கு நல்லா தெரியும். 2 பாலினாமியல் இருந்தாலும் எடுத்துடலாம். நீங்கள் 2 தடவை இருந்தாச்சும் என்ன சொன்னீங்க எடுத்துடலாம். ஸோ 2 தடவை இருக்குது. ஒரு பார் போட்டுக்கோங்க. √5x + 1 √3x + 2 √3x + 2 2 தடவை இருக்குது. அதை ஒரு தடவை எழுதிக்கோங்க. x + 2 x + 2 2 தடவை இருக்குது. ஒரு தடவை எழுதி பாரை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் அவங்க ஃபைனல் ஆன்சர். ஸோ நம்ம 3 சம்மே சால்வ் பண்ணிட்டோம். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.